ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்வாட் காட் மான்வாவோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட அந்த பைத்தியக்கார ஸ்டெப் மாம அவங்க ஒரு மாதிரி நர்வஸாகவும் பயத்தோடையும் உட்காந்து இருக்காங்க. உங்களுக்கு புரியல எப்படி இந்த சுச்சுவேஷன் இப்படி மாறிச்சுன்னு. ஆமா, அந்த இஸ்ரங் ஹீரோ ஜூயாங் அந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நாட உண்மையை சொன்னா அவங்களுக்கு இடையில எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்காக நம்ம ஜூயாங் டோஜனை மீட் பண்ணோம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி ரிப்போர்ட் படி பார்த்தா டோஜன் வந்து ஏதோ ஹீரோ இல்லைன்னா இருக்கு. ஆனா மொட்டை தலையா நீ சொன்ன அவன் வந்து அவிக்கன் ஆயிட்டானு. ஆனா இப்ப ஏன்டா இப்படி ரிப்போர்ட் ஷோ ஆகுது? எனக்கு உண்மையிலேயே தெரியல அங்க என்ன போயின்னு இருக்குன்னு. ஆனா அவனோட ஸ்ட்ரென்த் அவனோட பலத்தெல்லாம் பார்க்கும் போது அவிக்கன் செய்யப்பட்ட ஒரு பர்சன் மாதிரி தானே இருக்கு. இல்லனா இப்படி இருக்கலாம், அந்த மிஷின் அவன் ஏமாத்தலாம்ல. அப்போதான் எல்லாரையுமே ஏமாத்தி அவனோட எபிலிட்டியை மறைக்க முடியும். கேட்டவனே அவங்க கத்தி சொல்றாங்க, இப்போ நீ என்ன பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. அந்த கேங்கோட பிரதரு யங் பியோ அவனை நீ கான்டாக்ட் பண்ணு. 20 பில்லியன் இல்ல, நான் அவனுக்கு 30 பில்லியனை பே பண்றேன். அவனை இப்பயே வர சொல்லு. இந்த சைடு யங் பியோக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. பரவாயில்லையே, விஷயம் வந்து இப்படி போகுதா? அப்பனா டபுளா நீ கேட்கணும்ப்பா. ஏன்னா இது வந்து பத்தல. உனக்கும் புரியுதா? ஏன்னா இப்போ அந்த பைத்தியக்கார பொம்பளைக்கு நான் ஒண்டிதான் ஒரே ஒரு ஆப்ஷனா இருக்கேன். அதனால இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடக்கூடாது. உனக்கு புரியுதா? 30 பில்லியன்லாம் எனக்கு பத்தாது, 60 பில்லியனை நீ கேளு. ஏன்னா இப்ப நான் தலையிடுற விஷயத்துல வெறும் டோஜன் ஒண்டி இல்ல, அது கூடவே ஜூயாங் அந்த எஸ் ரேங்கும் இருக்கா. அதனால எனக்கு வந்து டபுளா தான்ப்பா வேணும். இருக்கிற சர்வன்ட்டும் சொல்றான், ஆமா ஆமா அந்த ஜூயாங் அவ உண்மையிலேயே ஒரு டேஞ்சரான ஆப்போனன்ட் தான். கேக்குறவன் தப்புன்னு அந்த பெஞ்சையே தட்டி விடுறான். நீ என்ன யோசனை இருக்க? இந்த மாதிரி நான் அவளை பார்த்து ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆனா நீ நினைக்கிறது தப்பு. ஏன்னா எல்லா எஸ் ரேங்கும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டா அது கிடையாது. அந்த ஜூயாங் இருக்கால, அவளை என்னால 20 நிமிஷத்துல தோக்கடிக்க முடியும். புரியுது சார் எனக்கு. இதுக்கப்புறம் அந்த எஸ் ரேங்க் ஹீரோவை காட்டுறாங்க. அவரு கேட்குறாரு, ஆமா என்ன விஷயங்க? யூகேல கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கனால அவளைக்கும் சரியான பேவை அவங்களால கொடுக்க முடியலையா? ஏன்னா உங்களுக்கே தெரியும், அசோசியேஷன் பப்ளிக் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இந்த ஹீரோஸையே தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு பேமெண்ட் ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு புரியுது. சரி, ஏதோ ஒன்று, நம்ம எப்போ இங்கிலேருந்து கிளம்ப போறோம்? 3 நாள்ல ஃபிளைட் நம்மளுக்கு இருக்கு. அது கூடவே அதுல ஜாப்பனீஸ் ஹீரோஸும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்களாம். ஓ ஜப்பானா? நானும் ஆல்ரெடி இந்த டகஷி அவனை பார்க்கணும்னு பிளான் பண்ணேன். ஏதோ ஒன்று, எல்லாமே கரெக்டாக தான் போகுது. இந்த மெக்காஷியன் அது வந்து ஒரு புது வகையான மாஸ்டர். இதுக்கு எந்த விதமான வீக்னஸும் இன்னமும் கண்டுபிடிக்கப்படலை. அப்போனா நான் எப்படியாச்சும் அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான், என்னோட வேல்யூ அது வந்து பயங்கரமாக அதிகரிக்கும். இதுக்கப்புறம் அந்த யூகேவை காட்டுறாங்க. அங்கே யூகேல வித்தியாசமான மாஸ்டர்லாம் வந்துருக்குமா. அதுங்க வரனாலேயே எல்லாருமே தெச்சிங்கன்னு ஓடுறாங்க. அங்கே இருக்கிற ஹீரோஸுக்கும் அதை பார்த்து ஒன்றுமே புரியல. ஏன்னா அது இன்னும் தண்ணி இருக்கு. அந்த மாஸ்டர் பண்ற ஒரு அட்டாக்கே அந்த பூமி அப்படி உடைய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஒரு ஹீரோவும் அவனோட ஸ்பெல்லை கேஸ் பண்ணி அது மேல போட அங்கேயே அதோட கதையும் முடியுது. ஆனா இங்கேயே பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் மேல பாருங்க, அந்த இடத்துல இன்னமும் இதே மாதிரி நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கு. 1 இல்ல 2 இல்ல, ஏகப்பட்டது. இதுல அது டைரக்டா ஹீரோஸையும் பயங்கரமா தாக்குது. அங்க நியூஸ்லயும் ரிப்போர்ட்டா இதான் ஒண்ணு இருக்கு. யூகேவோட ஹீரோஸ் அவங்களால இதை தாக்கி அழிக்க முடியல. அவங்களே இதை அழிக்கிறத கைவிட்டுட்டாங்க. அதுக்கும் மேல அது யூகே தாண்டி இப்போ லண்டனுக்கு அப்படியே டைரக்டா வந்துன்னு இருக்கு. இன்னமும் ஒரு 60 கிலோமீட்டர் தான். கொஞ்ச நேரத்துல அது லண்டனுக்கு வந்துடும். அதுங்க வர வழியில திடீர்னு அதுங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அதுங்க விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஜூயாங் சொன்னது உண்மைன்னு அவங்களுக்கு புரியுது. நம்ம ஜூயாங்கே ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் சொல்லியிருப்பான், இந்த ரெட் ஃபிளவர் ஆண்ட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மெக்காஷியன் மேல போட்டா அவ்வளவுதான், அதை அசால்ட்டா நம்மளால ஹோல்டு பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்க ஆகுது. இதை பாக்குற மத்தவங்களால எதையுமே நம்ப முடியல. எனக்கு புரியல இந்த ஜூயாங் இவ எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கில்டா இருக்கா. அங்க ஜூயாங்கும் கத்தி சொல்றான், என்ன பார்த்துன்னு இருக்கீங்க, சீக்கிரம் நம்ம போய் அதுங்களை கொல்லணும். ஜூயாங்கு மத்த ஹீரோஸ் இதே மாதிரி சம வேகமா போய் அதை அழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நியூஸ் ரிப்போர்ட்டரு எல்லாருமே நம்ம ஜூயாங் தான் கேள்வி மேலே கேள்வியை கேட்குறாங்க. நம்ம ஜூயாங் தான் அங்கே இருக்கிற மிஷன் சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணமே. அதே மாதிரி அதோட வீக்னஸை கண்டுபிடிச்சு ஒரு பக்காவான ஹீரோவாகவும் மாறிட்டா. கண்ணாடி போட்டு இருக்கவரும் சொல்றாரு, இப்போ இந்த யூகேக்கு நம்ம ஜூயாங் அவ தான் ஒரு ரியலான ஹீரோவே. அங்கே ஜூயாங் வரும்போதே சைடில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸும் கத்தி கத்தி கூச்சலிடுறாங்க. ஜூயாங் சைடில் கொஞ்சம் பார்த்து, நீங்க எப்படி அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சிங்க, அதை சொல்ல முடியுமா? அவளைக்கும் அதை பற்றிலாம் அவ சொல்லலை, அப்படியே வர ஆரம்பிக்கிறா. முன்னாடி நம்ம
கேங் பிஓவோ இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி எப்படி இவன் இதை வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சானு. அதே மாதிரி நம்ம கேங்கும் கூட இருந்தனால கேங்கியும் அங்க கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. ஆமா, நீங்க ஒரு எஸ் ரேங்க் தானே, உங்களாலையும் இதை பண்ண முடியும் நாங்க எதிர்பார்த்தோம், அதே மாதிரி நீங்க பண்ணவும் செஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் டிவிலையும் அதே விஷயம் தான் ஓடினு இருக்கு. எப்படி இவங்க அழிச்சிருப்பாங்கன்னா ரெட் ஃபிளவர் ஆண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை காத்துல அவங்க பரப்பியிருப்பாங்க. அதனால தான் இதுங்க அசால்ட்டா அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம கேங் பிஓவோ அங்க சொல்லிருப்பானா. அங்க ஹீரோவும் பார்த்து சொல்றான், ஓ இவன் தானா கேங் பிஓ. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜூயாங்கு நம்ம டோஜனை வர சொல்லியிருப்பா. இடத்துல ஒரு கிஃப்டி அவ கொண்டு வந்து வைக்கிறான். அம்மா என்ன விஷயம், எதுக்கு கிஃப்ட்? ஒன்னு நம்ம எங்குக்கும், இன்னொன்னு உன்னோட கிராண்ட்மாக்கும் தான். அதே மாதிரி டோஜன் இதுல உனக்காகவும் ஒரு கிஃப்ட் இருக்கு. இப்பயே அதை செக் பண்ண வேணா, வீட்டுக்கு போனக்கப்புறம் பொறுமையா செக் பண்ணு. என்ன இந்த கிஃப்ட் அவன் வெளியில இருந்தே பாக்குறான். வெளியில இருந்தே பார்க்கும் போதே தெரியுது இது ரொம்ப விலை உயர்ந்த அவுட்ஃபிட்டா இருக்கு. ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நீ சொன்ன விஷயத்த பண்ணனாலேயே நான் வந்து இப்போ எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஹீரோவா இருக்கேன். அதனால இந்த கிஃப்ட் எல்லாம் அது முன்னாடி பெருசா எதுவும் இல்ல. ஈவன் உனக்கு ஏதாச்சும் கார் வாங்கணும்னா கூட நீ வந்து கேட்கலாம், அதை வந்து என்னால பை பண்ண முடியும் உனக்காக. அப்படியா? கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைந்தா கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். உங்க ஜூயாங்கும் டோஜன் கிட்ட கேக்குறான். ஆமா, அந்த மாஸ்டரோட வீக்னஸை எப்படி கண்டுபிடிச்ச? அதை நான் என்னதான் உன்கிட்ட கேட்டாலும் எப்படியும் நீ அதுக்கான பதில கொடுக்க மாட்டேதானே. அம்மா இப்ப ஆன்சரை சொல்றதுக்கு ஏதாச்சும் உனக்கு ரீசன் வேணுமா என்ன? இல்ல, இந்த மாதிரி நான் ஒன்னும் உன்கிட்ட ஆன்சரை எதிர்பார்க்கல. அப்படியே அவன் மனசுலயே யோசிக்கிறான், நான் எதுக்கு எதிர்பார்க்கலனா மாதிரி இவன் டார்கெட் பண்றது அவங்களுடைய ஸ்டெப் மாம் ஹேஜி, அதுக்கப்புறம் அந்த கேங் பிஓ 2 பேர் தானா. அப்போ கண்டிப்பா இதுக்கப்புறம் பிரச்சனை இன்னமும் அதிகரிக்கும். அதனால தான் நான் இப்பயே அதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடை வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்பனா இப்ப இருக்க வீடு அது என்ன ரெண்டல் வீடா என்ன அப்படின்னு அவன் கேக்குறான். இந்த சைடு பிஓவை காட்டுறாங்க. அவன் பார்த்தா ஜாலியா பொண்ணுங்க கூட இருக்கான். இந்த இடத்துல இன்னமும் அவனுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, டோஜனுக்கும் ஜூயாங்கும் என்ன சம்பந்தம்னு புரியல. அதே மாதிரி ஜூயாங் எப்படி அந்த மாஸ்டரோட வீக்னஸை கண்டுபிடிச்சா அதை பத்தி நான் எவ்வளவு கேட்டேன், இந்த அளவு சொல்லவே இல்லை அதை பத்தி. இதுக்கப்புறம் அவனோட பிரதரை பத்தி பேசுறான். அங்க பிரதரை பத்தி பேசணும்னே ஜூயாங் சொல்றான், உண்மையை சொன்னா தப்பு வந்து உங்க மேலதான் இருக்கு. உன்னோட பிரதர் தான் அதை ஆரம்பிச்சு வச்சானே, அவனை தேவையில்லாம கேட்ல நீங்க தள்ளினீங்க, அங்கேயே அவனை கொண்டு இருக்கணும் தான் வேலை முடிஞ்சிருக்கும். அவன் வெளியில வந்து திரும்பவும் ரிவெஞ்ச் கொடுக்குறேன், சண்டை போடுவேன் அப்படின்னு உன்னோட கசன் வந்தான். அங்க தாக்குனதும் அவன் தான் ஃபர்ஸ்ட். அதனால அவனோட நிலைமை இப்படியாச்சு. அப்படியா? உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அவன் என்னோட கசன்னு. அதனால இப்போ என்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு. அப்படியா? நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஜூயாங்கும் டோஜனும் க்ளோஸ் நினைச்சேன். ஆனா இவங்க நந்துக்கத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. டோஜனை பத்தி நான் எவ்வளவு சொல்லியும் அவ டோஜனுக்காக அங்க வரவே இல்லை. அப்பனா இந்த டோஜன் அவன் தான் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். அது என்னவா இருக்கும்? சைடு அங்க யூகேல போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கும்ல, இந்த இடத்துல எப்படியும் உங்க ஃபர்ஸ்ட் வேவை தத்துட்டாங்க. முக்கியமான காரணம் நம்ம ஹீரோயின் ஜூயாங் தான். அங்க ஜூயாங் வந்து ரெட் ஆண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பா, அது வழியா இவங்க தத்துருப்பாங்க. ஒரு 2 காட்ஸும் இதை பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. நம்மளுக்கு கொண்டு அந்த விஷயம் அப்பயே தெரிஞ்சிருந்தா நம்மளாலேயே அதை தத்திருக்க முடியும். இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? நான் என்ன பண்றது, இப்போ நம்ம இங்க காட் பண்ணி தான் ஆகணும். நான் பின்னாடியே யாரோ ஒருத்தங்க வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். ஆமா என்ன சொல்ற? இதுக்கு முன்னாடி இந்த ரிஃப்டுக்குள்ள போன பாட்டி எப்பயோ வெளியில வந்துச்சு. ஆனா நீ என்ன சொல்ல இருக்க, யாருமே அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா சடனா அந்த ரிஃப்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கு. வித்தியாசமா ஒரு பர்சன் வரான். அவனோட ஆர்மெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவனோட உடம்பு முழுக்க ஸ்கேர்ஸா இருக்கு. ஆமா யார் இவன்? இவனை பார்க்கும் போது ஒன்னும் ஹீரோமா தெரியல. டே டைம்ல அந்த ஸ்கேர்ஸ் சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணி HQக்கு. அதுக்குள்ள அவங்கள எதுவுமே பண்ணாத மாதிரி அப்படியே அவன் பிடிச்சிடறான். அங்க ஒரே ஒரு பஞ்சை தான் அடிக்கிறான். நீங்களா ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உங்களால என் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது. இடத்துல ஏதோ ஒரு விஷயம் ஷோ ஆகுது. ஒரு போன் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல 20% ஆக போகுது அப்படின்னு காட்டுது. என்னதான் ஆச்சு? இந்த மாதிரி 10 வருஷம் ஆச்சு இந்த உலகத்தோட டைம் படி பார்த்தா. நான் இன்னமும் நான் வந்து 20% ரீச்சே பண்ணல. அப்பனா இது என்ன ஃபெயிலியரா? நான் எவ்வளவு தூரம் வந்தோம், இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தாண்டியும் அந்த டைமென்ஷனல் ரிஃப்டை கிரியேட் பண்ணி எவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்படி இருந்தும் என்னோட மானவை என்னால ஏத்த முடியல. அங்க கீழே விழுந்திருக்க அந்த பர்சனும் கேட்கிறான், அம்மா நீ உண்மையிலேயே யாருதான்? அதெல்லாம் அவளைக்கும் அவன் கண்டுக்கல. ஒரே அடியில அவனோட கதையும் முடிக்கிறான். இந்த மாதிரி கேவலமான வீக்கான பக்ஸை நான் மொத்தமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால யார் யார் வீக்கா இருக்காங்களோ எல்லாரையுமே நான் அழிக்க போறேன் அப்படின்னு இவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. யாரு என்ன தெரியல. நம்ம ஹீரோக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். வீக்குன்னு சொன்னா இவன் முன்னாடி எல்லாருமே தான் வீக்கு. ஆனா நம்ம ஹீரோடி தான் அங்க ஸ்ட்ராங்கே. சோ பார்க்கலாம் என்ன ஆகும்னு. நானும் ரொம்ப வாரமா வெயிட் பண்ணேன் சாப்டர் வரும்னு. ஆனா கடைசி வரைக்கும் படுப்பாவிங்க விடவே இல்லை. என்னன்னு தெரியல, ரொம்ப அவங்க டிலே
ஆக்குனாங்க. அதனால 2 சாப்டர் வந்தது, அதை ஒரே வீடியோவா உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் சாப்டர்ஸ் வரும்போது கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இன்னமும் மான்வா ஓடின்னு தான் இருக்கு. ஸ்டீல் கார்டுன்னு ஒரு மான்வா இருக்கும், அதை நீங்க செக் அவுட் பண்ணலன்னா அதையும் நீங்க செக் அவுட் பண்ணுங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன், இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சைனரா.